சாரும் டீச்சரும் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஒரு சில நிகழ்வுகளை வந்து நான் சொல்லணும். டீச்சர் சாருக்கு நான் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து எனக்கு அவங்க தெரியும். என்னுடைய வயசும் சாரோட சர்வீஸும் ஒன்று. 1986 சார் வந்து நான் ஸ்கூல் வந்து நாங்கள் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ஏஜும் அவங்களோட சர்வீஸும் ஒன்று. தாத்தா சொத்து அப்பா சொத்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் எதாவது ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னோட உழைப்பாக அவங்களோட வளர்ச்சியை நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து எனக்கு டீச்சரையும் சாரையும் தெரியும். கீழே ஒரு வீட்டில் இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ரெண்டர் ஹவுஸில் இருக்காங்க. அப்போலாம் குழந்தையா இருந்தாங்க வீட்டுக்கு. அதுலேருந்தே எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் சார். நான் எங்கள் அக்காலாம் சார்ட்டு தான் டியூஷன் படித்தாங்க. அப்படியெல்லாம் டியூஷன் பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் 4 பேட்ச் எடுப்பாங்க. காலையில் 5:45 to 6:45, 6:45 to 7:45, 7:45 to 8:45, 7:45 to 8:45 தான் நான் படிச்சிருக்கேன். ஒரு காலத்தில் ஆர்ட்ஸ் படிக்கணும், பிஎஸ்சி படிக்கணும்னு போயிட்டாவே மீனாப்பூர் சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெளி ஸ்கூல்லையும் டீலர் ஸ்கூலு செயின்ட் ஜோசப் பாண்டி எங்கள் காலம் மன்னார்குடியில் தான் படித்தாங்க. அவங்க எல்லாருமே சார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் தான் போய் எடுப்பாங்க. மேக்ஸ் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ தான் சார் வந்து டியூஷன் விட்டதுக்கு அப்புறம் தான் அது குறைஞ்சிருக்கு. ஏன்னா சார் வந்து சாரோட டியூஷன் இப்போ நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக நிற்கிறதுக்கு காரணமே சார் தான். ரீசன் என்னன்னா 9th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 70 to 80 ரேஞ்சில் தான் நான் மார்க் எடுப்பேன் மேக்ஸில். எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் 10th வந்து சார் தான் மேக்ஸு. ஸோ கிளாஸ் டீச்சர் வந்து பிஆர்கே சார் வந்து மேக்ஸ் அப்போல்லாம் 10th எடுப்பாங்க. சார் எங்கள் செட்டெல்லாம் சார் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மேக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே சென்டம் தான். 10th பப்ளிக் எக்ஸாம் தான் 100 மார்க்ஸ். அதுலேருந்து 4 பேர் சென்டம் எடுத்தோம். அதில் நானும். ஸோ சாரோட செட்டு தான். அதுலேருந்து தான் எனக்கு மேக்ஸ் மேலே ஒரு விருப்பம். இப்போயுமே நான் நடத்துகிற சில டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா சாரோட மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா சார் வந்து எங்களுக்கு 10th எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான் நான் இங்கே அப்பாயின்மெண்ட் ஆகி நான் எனக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு. அப்பாயின்மெண்ட் ஆனோடனே நான் சார் வீட்டுக்கு தான் போவேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க 10th ஹேண்டில் பண்ணாங்க. நான் அப்புறம் வர அப்படி பேசுவோம். 10th ஹேண்டில் பண்ணாங்கன்னு என்ன பார்த்துக்கிறது சொன்னாங்க. இந்த மாதிரி சார்கிட்ட சில டெக்னிக்லாம் கேட்கணும். ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். இருந்தாலும் நம்மளை விட சீனியர் ஒருத்தவங்க நல்ல சூப்பர் ரிசல்ட் நல்லா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போயுமே எந்த வரலாம் அப்படி நான் போயிட்டேன். ஸோ சார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இதெல்லாம் நடக்கும் சார், எப்படி நம்ம டீச் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிட்டலாம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சார் எனக்கு ஒரு பேப்பரில் எழுதிட்டாங்க. இன்னுமே எனக்கு நடப்பிருக்கு. இந்த யூனிட்டில் இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் சூப்பராக மார்க்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கு டெக்னிக்லாம் சார் ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. புக்கில் இருக்கிற மெத்தடை மட்டும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஒரு மெத்தடு சொல்லி கொடுப்பாங்க. அது எப்படின்னு இந்த வரைக்கும் தெரியல. ஒரு சில அவங்க ரேஞ்சுக்கெலாம் நம்மளால் நடத்த முடியாது. பட் ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாமே சாரோட அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வருஷமே 99% ரிசல்ட் கொடுத்தேன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார்கிட்டேயுமே நான் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு நடப்புரிமையாக இல்லாததை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ன வரைக்குமே அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். சார் சின்சியர் ஒருத்தர் அவ்வளோ நாலேஜ். பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது இப்போ வந்து இவங்க 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஒரு சப்போர்ட் வந்து குறையில பெரிய இருக்குது. ஏன்னா ஒருத்தராக போயிட்டே இருக்காங்க. ஸ்கூலே அப்படியே வெறுமையாகி போல நிறைய ஏவிங்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. பட் அடுத்தது டீச்சர் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொண்ணு என்னோட பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா லைஃப்பில் வந்து நான் எதுக்காகவும் பெருசாலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இது இல்லை அது இல்லை, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நிறைவாக வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் தான் நான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தினமும் எழுதிட்டே இருப்பேன். யாருன்னா எங்கள் அம்மாவோட இழப்பு தான். எங்கள் அம்மா எனக்கு இல்லை அப்படின்னு எனக்கு அது டே பை டே நான் வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இதுதான் நம்ம வாழ்க்கையை பார்த்ததுன்னா அவங்க என் அம்மாங்கிற உறவை மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுறேன். திருப்பி எனக்கு லைஃப்பில் திருப்பி என்னால் சேர்க்க முடியாது. அந்த அன்பு மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுறேன். அந்த வார்த்தை யார் சொன்னாலுமே அவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டுங்க. மிஸ் வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் மிஸ் முன்னாடி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மிஸ்ஸு சொல்லுவாங்க, நீ என் பொண்ணு மாதிரி நீதான் என் பொண்ணு வார்த்தை சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது வந்து அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை இல்லை, ஆத்மார்த்தமான அன்பு. ஒருத்தவங்க மேலே உண்மையான பாசம் இருந்தால் மட்டும்தான் நான் அவனுக்கு தாய் மாதிரி, நான் அவனுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அவங்க அப்படிதான் இருக்கும். அப்படியே க்ளோஸாக ஸ்கூல்லே ஜோடியாக இருந்துட்டு பேசிக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் தான் ஒருத்தவங்களை பிடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மனசில் இருக்கும் அந்த பாசம். கனெக்ட் வந்து அவங்கவுங்க பர்சனலாக அவங்கவுங்களுக்கு தெரியும், மனசில் இருக்கும். எனக்கு அப்படி தான் சாரும் டீச்சருமே. எனக்கு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி நமக்கு ஒரு இதாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்குமோ அது மாதிரி தான் ஸ்கூலில் வந்து டீச்சர் சாரும் எனக்கு இருக்கிறது அப்படி தான். நான் ஸ்டூடெண்ட்டாக தான் சொல்கிறேன். நானும் அவங்களோட ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக இருக்கிறது காரணமும் அவங்க தான். ஒவ்வொரு காலத்தில் அவ்வளோ பேர் மேக்ஸில் யார் திட்டினாலும் மேக்ஸ் தான். ஏன்னா மேக்ஸில் தான் அவங்க கூட மார்க் எடுத்துருப்பாங்க.
பார்ப்பாங்க. 6 சப்ஜெக்ட் பார்க்கும்போது மேக்ஸில் தான் கூட இருக்கும். உடனே போய் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்குங்க. இப்போதான் அவங்க சார் அந்த டியூஷனுக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த ரேஞ்சு. ஸோ அவ்வளோ ஒரு சின்சியர் ஒருத்தர். அவங்க போகிறாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீடாமலை ஆக்சன்ட் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சார் ராஜ்குமார், கம்ப்யூட்டர் சார் மோடி சார் இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ ஒரு அவங்க எல்லாருமே தெரியும். 2 தலைமுறையாக பசங்களோட பசங்கள்லாம் அவங்க ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஆசிரியர்கள். எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஒரு ரோல் மாடலாக எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பப்ளிக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க ரோல் மாடல் தான். அதே மாதிரி ஆசிரியர்களாகவும் அவங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்காங்க. எனக்கு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க க்ளோஸாக அவங்க க்ளோஸ் அப்படின்லாம் கிடையாது. இவங்க டீம் அவங்க டீம் இவங்க தான் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது. என்னவா தான் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பிஜி டீச்சர், நம்ம ஒரு பிஜி டீச்சர் அப்படி கெட்டாக இருப்போம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி சார் சொன்னாங்களா, அது உண்மைதான். எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு க்ளோஸாக ஒரு மாதிரி பாசமாக. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் அவங்க இறங்கி வந்து செய்வாங்க. இல்லை மற்றவங்களுக்கு வேணும்னாலும் செய்வாங்க. நமக்கு என்ன சரி என்னப்பா அவங்க என்ன நமக்கு என்ன அப்படின்னு இருக்க மாட்டாங்க. இதை நான் ஒரு தடவையும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்களோட பங்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. 3 வருஷம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல்லே வந்து எனக்கு விழுந்துட்டேன். கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஒரு ஆறுதல் சொல்லிட்டு பார்த்துப்பா உடம்பு பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பட் அவங்க அதை செய்யல. எனக்கு பதிலாக ஒருத்தவங்க சப்ஸ்டியூட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நீ உன் உடம்பை பார்த்துக்கோ, நீ 10th பற்றி கவலைப்படாத, 10th சர்வீஸ்க்கு கொடுக்குறாங்க, நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, எந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோ, நான் கொண்டு வச்சுருவேன், நீ அதெல்லாம் உங்களுக்கு கவலைப்படாது, பார்த்துக்கோ, கிளாஸ் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு அப்படி ஒரு சப்போர்ட்டாக எனக்கு அது ரொம்ப. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. அத்தனை ஃபோன் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருக்கு, சர்ப்ரைஸாக வந்துருக்கு, அது அவங்களாவே இன்வால்மெண்ட்டோட அது அவங்களுக்கு தேவையே இல்லை. நல்லாதான் கேட்டுட்டு விட்டுருக்கலாம். நல்லா இருக்கேமா உடம்பு பார்த்துக்கமா சொல்லலாம். நம்மளோட என்னுடைய வேலை தான் அது. நான் தேர்வுங்கிறது என்னோட வேலை தான். பட் ஆனால் மிஸ் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே செய்வாங்க. மற்ற டீச்சராக இருந்தாலும் அது செய்வாங்க. அது அவங்களோட கேரக்டர். அது ஒரு ஆத்மாத்மா எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல மனிதநேயமிக்க மனிதர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் 2 பேரும். சாருமே அகாடமிக்காக எனக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா, எனக்கு வீட்டில் வந்து எனக்கு ஏதாவது வீட்டிலலாம் நான் கேட்க மாட்டேன். ஏதாவது எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு இது புரியல அப்படின்னா, சார் என்ன சார் டேக்ஸில் என்னமோ சொல்கிறாங்க சார் என்ன சொல்லுங்கள் சார், சார் கிளியராக எனக்கு சொல்லுவாங்க. ஒரு பேங்க்கு போகிறோம், ஏதோ ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலும் டக்குன்னு அந்த கேட்குறது யாருன்னா அடுத்த ஃபோன் வந்து சார்கிட்ட தான் நான் வந்து கேட்பேன். சார் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஸ்கூல்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி போனால் கூட மகன்களோட மருமகள்களோட பேர குழந்தைகளோட நோய் இல்லாமல் 100 வருஷம் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த வயதில்லை நல்ல மனதிருந்தால் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வாழ்கிறேன். நன்றி.